சகோதரனே சகோதரியே, நான் எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், எங்கே போயிட்டுருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு சில நேரங்களில் அதன் நிமித்தம் கர்த்தர் மேலே இருக்கிற அன்பை கூட விட்டு விட்டாய், ஜெபம் பண்ணுகிறதை விட்டு விட்டாய், ஆண்டவருக்காக வாழ வேண்டிய அர்ப்பணத்தை விட்டு விலகி எங்கேயோ போயிட்ட. இன்றைக்கு பகல் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தனக்கு ஒரு எக்ஸாம்பிளரி ஆமென் லைஃப் இல்லாமல், தனக்கு ஒரு லெசன் இல்லாமல், தனக்கென்று ஒரு மாதிரி இல்லாத அந்த காலத்திலும் தான் தேவனால் பரிசுத்து பார்க்கப்படுகிறோம் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டான் என்றால் அவனுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற விசுவாசம், அவனுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற விசுவாசம். நான் அவரை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்று சொன்னால் நலமாயிருக்கும். அவன் நம்புறான், கர்த்தர் என்னை சந்தித்தால் என் வாழ்க்கை மாறும். அவரை எங்கேயாவது சந்திக்கணும், ஆனால் என்னையால் பார்க்க முடியல. இப்போ சொல்கிறான், நான் தரிசித்து நடக்க விரும்பலை, நான் எப்படி நடக்கிறேன், நான் விசுவாசித்து நடக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை உள்வாங்கி தான் எழுதுகிறாரு திருச்சபைக்கு. ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் வரலாம், போராட்டம் வரலாம், கண்ணீர் வரலாம், குறைவு வரலாம், வேதனை வரலாம். கலங்காதீங்க, உங்கள் பரீட்சையில் தோற்று போயிடாதீங்க, உங்கள் விசுவாசம் மறுதளித்துட்டு போயிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் வெளிச்சம் இருக்கிறது, அதை பற்றி எரிய விடுங்க, தேவனை தூஷித்திராதீங்க, கேள்வி கேட்டுறாதீங்க என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் தரிசித்து நடக்காம விசுவாசித்து நடக்கிறேன்.